தமிழக அரசியலில் துணை முதல்வர் பதவிக்கு அடுத்தபடியாக மிக அதிக அதிகாரம் கொண்ட துறையாக பார்க்கப்படுவது நகராட்சி நிர்வாகத்துறை. தற்போது இந்த துறை அமைச்சர் KN நேருவை சுற்றி எழுந்துள்ள 1020 கோடி ரூபாய் ஊழல் புகாரால் நிலைகுலைந்து போயிருக்கிறது. அமலாக்கத்துறை தமிழக DGP தலைமைச் செயலாளருக்கு அனுப்பியுள்ள 252 பக்க ரகசிய ஆவணங்கள் ஆளுங்கட்சியின் தூக்கத்தை கலைத்துள்ளன. இந்த விவகாரத்தின் தொடக்கமே ஒரு தனியார் நிறுவனத்தில் நடந்த வங்கி மோசடி சோதனையில்தான் ஆரம்பித்தது. அங்கு கிடைத்த ஆவணங்கள் நகராட்சி நிர்வாகத்துறையில் நடந்த வேலை வாய்ப்பை விற்பனையாக்கியது அம்பலமாக்கிவிட்டன. 2538 காலி பணியிடங்களை நிரப்புவதில் தகுதியை விட பணமே பிரதானமாக இருந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக 150 பேரிடம் மட்டும் தலா 25 லட்சம் முதல் 35 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் வசூலிக்கப்பட்டதற்கான ஆதாரங்களை அமலாக்கத்துறை திரட்டியுள்ளது. அதிகாரமிக்க அரசியல்வாதிகளும் அவர்களுக்கு நெருக்கமான நிழல் நிறுவனங்களும் அதிகாரிகளும் இந்த வசூல் வேட்டையில் முக்கிய பங்காற்றியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பு முறைகேடு ஒரு புறம் இருக்க, மறுபுறம் டெண்டர்களில் அமைச்சரின் உறவினர்கள் மூலமாக வசூலிக்கப்பட்ட 7.5% முதல் 10% வரையிலான கமிஷன் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெண்டர்கள் விடப்படுவதற்கு முன்பே யாருக்கு அந்த ஒப்பந்தம் வழங்கப்பட வேண்டும் என்பது முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்காக அமைச்சர் நேருவின் விருப்பப்படி விதிகள் வளைக்கப்பட்டு குறிப்பிட்ட ஒப்பந்ததாரர்களுக்கு சாதகமாக டெண்டர்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. இந்த ஊழல் பணம் வெறும் தனிநபர் கைக்கு மட்டும் செல்லாமல் கட்சி நிதி என்ற பெயரில் முறைகேடாக திரட்டப்பட்டிருப்பதாகவும் இதற்காக ஹவாலா பரிவர்த்தனைகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை சாட்டையை சுழற்றியுள்ளது. வாட்ஸ்அப் உரையாடல்கள், வங்கி பரிவர்த்தனைகள் என டிஜிட்டல் ஆதாரங்கள் மலை போல குவிந்துள்ளன. அமைச்சர் நேருவின் மீது புகார் பாய்ந்துள்ள அதே வேளையில் இந்த ஊழலுக்கு துணை நின்றதாக கூறப்படும் உயர்மட்ட அதிகாரிகளின் பெயர்களும் அடிபடுகின்றன. குறிப்பாக நகராட்சி நிர்வாகத்துறை முதன்மை செயலாளர் T. கார்த்திகேயன் IAS, CMA மதுசூதனன் ரெட்டி ஆகியோர் இந்த விவகாரத்தில் சிக்கக்கூடும் என்கிற தகவல்கள் பகிர்கிளப்புகின்றன. இதில் மதுசூதனன் ரெட்டி தான் பணத்தை வசூலித்துக் கொடுப்பதில் முன்னிலை வகித்துள்ளதாக எழும் குற்றச்சாட்டுகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமலாக்கத்துறை தனது கடிதத்தில் மிக கடுமையான எச்சரிக்கையொன்றையும் எடுத்துள்ளது. இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க தவறினால் காவல்துறையும் நகராட்சித்துறை அதிகாரிகளும் இந்த ஊழலுக்கு உடந்தையாக இருப்பதாக கருதப்படும் என்று தெரிவித்துள்ளது. அதாவது மாநில அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் அமலாக்கத்துறை நேரடியாக களத்தில் இறங்கி அடுத்தடுத்த அதிரடி கைதுகளை நடத்தும் என்பது இதன் மூலம் தெளிவாகிறது. திமுக அரசுக்கு தேர்தல் நேரத்தில் KN நேரு மீதான இந்த புகார் பெரும் தலைவலியாக மாறியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் 1020 கோடி ரூபாய் ஊழல் புகார் என்பது வெறும் அரசியல் குற்றச்சாட்டாக மட்டுமில்லாமல் சட்ட ரீதியான நெருக்கடியாகவும் உருவெடுத்துள்ளது. அது KN நேருவுக்கு மட்டுமல்ல, கார்த்திகேயன், மதுசூதனன் ரெட்டி போன்ற அதிகாரிகளுக்கும் வைக்கப்பட்ட பொறியாகவே பார்க்கப்படுகிறது.